ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ, நானும் நல்லா இருக்கேன். என்னுடைய லாஸ்ட் வீடியோ எல்லாரும் பார்த்திருந்திருப்பீங்க. பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் தென் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ, லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ, நான் இன்னைக்கு என்ன கான்செப்ட்ல உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன், என்னுடைய கன்டென்ட் என்ன அப்படின்னு முழுசா உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு சில விஷயங்கள நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் அந்த கன்டென்ட் என்னங்கிறத சொல்றேன். என்னுடைய டாபிக் என்னங்கிறதோ நான் மிடில்ல ரிவீல் பண்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன கான்செப்ட் ஒண்ணு பார்த்துக்கலாம். அதிலிருந்து லீட் பண்ணி நான் உங்கள அந்த கன்டென்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஸோ, ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த வீடியோவ பாருங்க. ஸோ, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தா கூட, நீங்க அத ஃபுல்லா பார்த்துட்டு அத கமெண்ட் மூலியமா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே? அந்த கான்செப்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு இருட்டான அறை ஒண்ணு இருக்கு. அந்த அறையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவன் தான் வெளிய வரதுக்கான அந்த நொடிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சுத்தியுமே கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. ஆனாலும் அதுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. சுத்தி இருட்டா இருக்கிறதுனால, அதுக்கு எந்த விதமான பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஆனா, அது வெளிய வரதுக்காக இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும், எந்த விதமான முயற்சியும் அது எடுக்காமலும் இருக்கு. நம்மள மாதிரி ஒரு மனித பிறவி தான். ஆனாலும், அதால எதுவும் செய்ய முடியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுக்கு இப்போ நடந்துகிட்டே இருக்கு. சில சத்தங்கள் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான சத்தம்? என்ன சத்தம்? அப்படின்னு அதால கணிக்க முடியல. அதுக்கு அந்த சத்தங்கள் என்னங்கிறதும் தெரியாது. ஆனா, அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அது தன்னை காப்பாத்த யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு நம்பிக்கை கொடுக்கிற சத்தமா? இல்ல அந்த சத்தத்தால தனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சத்தமா? அப்படின்னு கூட அதுக்கு தெரியாது. ஆனா, அந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. நேரங்கள் ஆகுது, ஆகிட்டே இருக்கு. அடுத்து என்ன நடக்கப் போகுது? அதுக்கு தெரியாது. இப்போ அந்த அறை என்ன அறை? அங்க இருக்கிற ஜீவன் யாரு? அது என்ன விஷயம்? அப்படின்னு நான் சொல்லப் போறது கிடையாது. அத நீங்க தான் சொல்லப் போறீங்க. இந்த இடத்துல நம்ம வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு இப்போ நான் சொன்னத வச்சு ஒரு இமேஜினேஷன்ல ஒரு விஷயங்கள் ஓடியிருக்கும் இல்லையா? அத வந்து நீங்க கமெண்ட் மூலியமா எனக்கு சொல்லப் போறீங்க. ஸோ பார்ப்போம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். யார் யார் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண போறீங்க? அண்ட் தென் யார் யார் என்னென்னலாம் ஆன்ஸர் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க எனக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க இப்ப வரைக்கும் நம்மளுடைய சேனல லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வீடியோக்கு தான் நம்ம லைக் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டுல நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வீடியோஸா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற விஷயங்களா நான் உங்களுக்கு பண்றதுக்கு அது என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. ஸோ அந்த விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. அந்த விஷயம் வேற எதுவும் இல்ல. நம் தாயின் கருவறை தான். அந்த கருவறை தான் அந்த இருட்டான இடம். அந்த ஜீவன் வேற யாரும் இல்ல. அது நானும் நீங்களும் தான். ஸோ அங்கிருந்து தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். இன்னும் நெறைய ஜீவன்கள் வர வேண்டியது இருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னும் வர நிமிஷத்துல நாம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு மனித பிறவியா இந்த பூமிக்கு நாம ஏன் பிறந்து வாரோம்?
நம்ம யாருக்கு பொறக்கிறோம்? எதுக்கு அங்க பொறக்கிறோம்? என்னெல்லாம் நம்ம செய்யறதுக்காக பொறக்கிறோம்? என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்ய போறோம்? கடைசியா நம்ம மூச்சு எப்போ நம்மளுடைய உடம்புல இருந்து போக போகுது? எந்த இடத்துல நாம நம்மளுடைய வாழ்க்கைய முடிக்க போறோம்? அப்படின்னு எல்லாமே இட் வாஸ் ஆல்ரெடி ரிட்டன். எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டவை. எழுதப்பட்டது, எழுதப்பட்டது தான். மனிதனா நாம என்ன வேணாலும் முயற்சிக்கலாம். எது வேணாலும் நம்மளால செய்ய முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா, அது ஏற்கனவே எழுதப்பட்டது தான். எழுதப்பட்டது ஒண்ணு தான் நாம இங்க செஞ்சுகிட்டு இருக்கோம். எழுதுனது யாரு? ஏன் எழுதுனாங்க? எதுக்காக எழுதுனாங்க? அதுக்கு வேண்டி நாம ஏன் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. "நீ உன் தாயின் வயிற்றில் உருவாகதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நாம யாருக்கு பொறக்கிறோம்? எங்க பொறக்கிறோம்? எப்படி பொறக்கிறோம்? எல்லா விஷயமே ஆல்ரெடி எழுதப்பட்டவை தான். ஸோ, அந்த எழுதின பிரகாரமா தான் நாம எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம். நாமளா மனிதனா நாம யோசிச்சு, அது இதுன்னு நம்ம வந்து நம்மளுடைய முயற்சினால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு நாமளே அத நம்பிக்கிட்டாலும், ஆனா அது உண்ம கிடையாது. சொல்லிக்கலாம். நான் இத செஞ்சேன், நான் அத பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனா செய்ய வச்சது, பண்ண வச்சது, அது நம்மளால மட்டும் கிடையாது. ஸோ, இப்படி இருக்கிற பட்சத்தில, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம உடல் சார்ந்து இல்லாம போச்சுன்னா, நம்மளால ஒரு சில விஷயங்கள பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல நான் இயற்கைய பத்தி பேசியிருந்திருப்பேன். அந்த இயற்கைய வந்து 5 வகையா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 5 எலமென்ட்ஸ், ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயத்த வந்து ஐம்புலன்கள், அதாவது 5 சென்ஸ் ஆர் 5 ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்கிறதுனால தான் நம்மளால இயல்பா எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது. ஆனாலும் இப்போ மிருகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுங்களுக்கும் எல்லாமே இருக்கு. இந்த கண் இருக்கு, சுவாசிக்கிறதுக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா, அதுங்களுக்கு வந்து நம்ம வந்து ஐந்தறிவு மிருகங்கள் அப்படின்னு சொல்றோம். மனிதனுக்கு 6வதா ஒரு சென்ஸ் இருக்கு. அது என்ன? அந்த 6வது அந்த சென்ஸ் இருக்கிறதுனால தான் மனிதன் மனிதனா இருக்கான். சில நேரங்கள்ல கிடையாது. அத நான் போக போக சொல்றேன். மிருகத்துக்கு வந்து ஒரு குணம் இருக்கு. அதுங்களுக்கு என்னதான் நாம நல்லபடியா பார்த்துக்கிட்டாலுமே, சில நேரங்கள்ல அதுங்களுடைய காரியத்த அதுங்க வந்து செய்ய தான் செய்யும். அது அதோடைய இயல்பு. இப்போ நம்ம ஹியூமன்ஸ பொறுத்தவரைக்குமே, அவங்களுக்கு 6த் சென்ஸ் இருக்கிறதுனால, அவங்க வந்து சில விஷயங்கள வந்து அத தெரிஞ்சுக்கிட்டு, அத உணர்ந்து, அதுக்கேத்தாப்புல அவங்க வந்து காரியங்கள பண்ணிக்கிறாங்க. அதுதான் இடம், பொருள், ஏவல்ன்னு சொல்லிட்டு. இது வந்து மிருகங்களுக்கு வந்து கிடையாது. அதுங்க எந்த நேரத்தில எப்படியா ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சில டைம் நம்ம மனுஷங்களும் அந்த மாரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஸோ, அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. பொதுவாவே நம்மளுக்கு அந்த 6த் சென்ஸ் அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால, நம்மளால சில காரியங்கள வந்து யோசிச்சுட்டு, அந்த காரியத்த அப்ப நம்ம செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு நாம முடிவெடுக்கிறோம். ஆனா, அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது நல்லதாவும் முடியுது. சம்டைம்ஸ் அது கெட்டதாவும் முடியுது. இப்போ இந்த 6வது சென்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால, எல்லா வேலைகளையும் நம்மளால யோசிச்சுட்டு, நம்மளுடைய காரியத்த நம்மளால இயல்பா செய்ய முடியுது. ஆனா, அது 5 மிருக ஜீவன்களால அத செய்ய முடியாது. அதுக்கு 6 அறிவு கிடையாது.
ஸோ, இந்த 6வது சென்ஸ்ங்கிற விஷயம் வந்து கடவுள் நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஒரு கிஃப்டடா குடுத்ததுன்னு கூட இத வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இதில பார்த்தீங்கன்னா, இந்த 6வது சென்ஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு. அதுல நெறைய பேர் வந்து வேற விதமா நெறைய தியரீஸ் எல்லா விஷயத்திலுமே இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுலயும் பல தியரீஸ் இருக்கு. இப்போ வரைக்குமே இந்த 6வது சென்ஸ்ங்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு வார்த்தையால நம்மளால யூகிச்சு சொல்லிட முடியாது. ஆனாலும் சயின்டிஃபிக்கலாவும் சரி, பயாலஜிக்கலாவும் சரி, இது வந்து அறியப்படாத ஒன்றுதான். அப்படி இந்த 6வது சென்ஸ் என்ன? அதுல இருக்கிற விஷயங்கள் என்ன? அப்படி என்னதான் அதுல வந்து கடவுள் நம்மளுக்கு பிரத்யேகமா குடுத்திருக்காரு? அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா சொல்ல வரேன். ஸோ, எதுக்காக இந்த திடீர்னு இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அப்படின்னு கூட சில பேர் நெனைக்கலாம். ஆனா, இந்த வீடியோ அடுத்தடுத்து போக போக, இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஐம்புலன்கள் 5 சென்சஸ் சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஸோ, இது எல்லாமே ஒரு கருவி மூலியமா நம்மளுக்கு வந்து செயல்படுது. அந்த கருவி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய பிரெயின், மூளை. இது மூலியமா தான் நாம வந்து பார்க்கிறதா இருந்தாலோ, கேட்கிறதா இருந்தாலோ, பேசுறதா இருந்தாலோ, சுவாசிக்கிறதா இருந்தாலோ, முகர்வதா இருந்தாலோ, அதாவது ஸ்மெல் பண்றதா இருந்தாலோ, எல்லாமே இந்த ஒரு விஷயம் மூலியமா தான் நாம வந்து இந்த காரியமெல்லாம் நம்மளுக்கு ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ, ஒரு மனிதனுக்கு இந்த பிரெயின், இந்த மூளை அது வந்து இல்லாம போச்சுன்னா, இந்த காரியமெல்லாம் நடக்காது. ஸோ, இதெல்லாம் ஃபங்ஷன் ஆகணும்னா, அந்த பிரெயின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ, அந்த பிரெயின் இருக்கிறதுனால தான் எல்லாமே அந்தந்த வேலைகள, அந்தந்த செயல்பாடுகள செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் யோசிக்கலாம், "இது என்னடா புது விஷயத்த சொல்ல வந்துட்ட? இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. நீ என்ன புதுசா சொல்ல வந்துட்ட?" அப்படின்னு நெறைய பேர் திங்க் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே அது அது வேலைகள அது அது அந்தந்த நேரத்தில அது தந்துட்டு இருக்கிறதுனால தான், நம்பளால இயல்பா ஒரு காரியத்த வந்து செய்ய முடியுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இதுல அந்த மூளையில வந்து விஷயங்கள் இருக்கிறதுனால, அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு ஃபங்ஷன் ஆகுது. ஸோ, ஒரு ஒரு அந்த பிரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே ஒரு ஒரு விஷயங்கள வந்து சொல்லுது. இப்போ நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அந்த பிரெயின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காரியம் ஃபங்ஷன் ஆகுதா? ஸோ, அந்த ஃபங்ஷன் ஆகுற அந்த விஷயம் வந்து, இந்த பிரெயின் மூலியமா தான் அது ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா, இந்த பிரெயின் ஃபங்ஷன் ஆகுறது எது மூலியமா? அது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஸோ, இந்த பிரெயினுக்குன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கணும்ல. இப்போ இந்த பிரெயின்னால அந்த விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரெயின் ஃபங்ஷன் ஆகணும்னா, இன்னொரு ஒரு விஷயம் அதுக்கு இருந்தா மாத்திரம் தான் அதால ஃபங்ஷன் ஆக முடியும். ஸோ, அந்த விஷயம் என்ன விஷயம்? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ, இதெல்லாமே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கனாலே, நம்மளுடைய ஹியூமன்ஸுடைய பாடிய பொறுத்த வரைக்குமே, அது ஒரு புரியாத புதிர் தான். ஸோ, நெறைய பேர், நெறைய டாக்டர்ஸ், நெறைய சயின்டிஸ்ட், நெறைய பேர் இப்போ வரைக்குமே நம்மளுடைய உடல் உறுப்புகள சம்மந்தமா பல ஆய்வுகள வந்து அவங்க மேற்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ, ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்க போனீங்கன்னா, ஒரு ஒரு விதமான ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. நம்மளுடைய ரத்தத்தில இருந்து, நம்மளுடைய உடல்ல இருக்கிற செல்ஸ்ல இருந்து, போன்ல இருந்து எல்லா விஷயங்களும் அவங்க வந்து ஒண்ணொன்னா கண்டுபிடிப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு தியரி, ஒவ்வொரு விஷயங்கள வந்து புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புரியாத புதிராவே தான் காணப்படுது. ஸோ, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே வருது. எப்படி இது எல்லாமே படைக்கப்பட்டது? எப்படி இது எல்லாமே நடந்துட்டுருக்கு? ஸோ, நம்போ மிருகத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதுங்களுக்கும் நம்பள மாதிரி கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே நம்மள மாதிரி இருக்குதா? ஸோ, ஆனா
அதுங்களுக்கு இந்த 5த் சென்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. அந்த 6த் சென்ஸ் அதுங்களுக்கு இல்லாததுனால, மனிதர்கள மாரி அதுங்களால யோசிக்க முடியாது. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதுங்களுடைய குணாதிசயங்கள் வந்து வேறு விதமா காணப்படும். ஸோ இது வந்து நம்ப மனித குலத்துக்கு இந்த ஒரு 6த் சென்ஸ் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால, நாம வந்து அந்தந்த நேரங்கள்ல அதுக்கேத்தாப்ல நாம நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னபடி அந்த மூளையில இருக்கிற அந்த ஒரு பார்ட் மூலியமா ஒரு ஒரு விஷயங்களும் ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்கா? என்னுடைய கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன்? அந்த மூளை எதன் மூலியமா ஃபங்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ, இப்படி இருக்கிற பட்சத்தில, இது எல்லாமே ஒரு மர்மமா தெரியப்படாத, படாத ஒரு விஷயமா தான் காணப்படுது. ஸோ, இதிலிருந்து லீட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் கொண்டு போகப் போறேன். அந்த விஷயம் வந்து பல பேரால ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். இல்ல அது கரெக்ட்டா தான் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் நெனைக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு வேளை இப்படியா இருக்குமோங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அது நான் உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட இங்க நிறுத்திக்கிறேன். இதுக்கான இன்னொரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனான ஒரு விஷயத்த நான் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோல அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு லீடா ஒரு வார்த்தைய நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுதான் நம்மளுடைய மர்ம தேசம். இந்த மர்ம தேசம் குறிச்சு தான் நாம அடுத்த வீடியோல கன்டின்யூ பண்ண போறோம். ஸோ அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன். பை பாய்.